அனைவருக்கும் வணக்கம். பேசுவது நல்லூர் ராஜேஷ். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக விட்டு விலகுறதாக ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அவர் கட்சி தலைவராக பிஜேபியில் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் சொல்லுவார், நான் ஒரு மேனேஜர் மாதிரி இங்கே இருக்க விரும்பலை, எம்ஜிஆர் மாதிரியும் கலைஞர் மாதிரியும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெல்லி என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, ஒரு தனி கட்சி மாதிரி தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னார். அது எம்பி எலெக்ஷனில் அவர் கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் வரும்போது மேலே முடிவு பண்ணாங்க. அப்போ எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு, அண்ணாமலை எடுத்துகிட்டு நயனா நாகேந்திரன் போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு கூட்டணி வைக்க சரியாக இருக்குன்னாரு. அதேமாதிரி அண்ணாமலை நீக்கிட்டு நயனா நாகேந்திரனை போட்டாங்க. அது ஒன்றும் ஆரம்பத்துலேருந்தே அவர் தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஃபோர்ஸாக பண்ண மாதிரிலாம் தெரில. இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் இங்கே டெல்லியில் நல்ல கேன்வாஷ் பண்ணுறாங்க அவர்கிட்ட இருக்க சொல்லி, உங்களுக்கு மினிஸ்டர் தரோம், இல்லை திரும்ப நீங்கள் பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களான்னு. அவருக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு டவுட் இருக்குது, இங்கே வருங்காலத்தில் திமுக பிஜேபியோட கூட்டணிக்கு வந்ததுன்னு வச்சுக்க, அப்போ இன்னும் இடைஞ்சலாக போய்டும் இருக்குது. அதனால் அவர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு பண்ணணும்னு பார்க்குறாரு. அநேகமாக தனி கட்சி தொடங்குகிற அறிவிப்பு நாளைக்கு வந்தாலும் வரும். நன்றி, வணக்கம்.